உன்னோடு என்னாலும் உயிருக்குயிராயிருப்பேனப்பா. ஊட்டுகிறேன் ஒட்டுகிறேன் நான் உயிருக்குயிராயிருக்கிறேன். வம்பு வசை பேசாதே என் வாளுக்கு இறையாகாதே. ஏசாதே பேசாதே என் கணக்க சீசர்களே. ஐயாவுடைய அந்த வாசகம் மனசுக்குள்ள இருக்குது. ஐயாவுடைய அருள் வாக்கை உணர்ந்தேன். ஆணவத்தால் அகம்பாவத்தால் ஆழ்பலத்தால் இன்று நீ வாழலாம் மனிதா. அனைத்தையும் ஐயா பார்த்துக் கொண்டிருக்கிறார், திருந்திக்கொள் என்று கூறி அந்த இடத்தை விட்டு நகர்ந்தேன். ஆனால் நடந்தது என்ன? சிரிப்பாரோடே இருப்பேன், நகைப்பேன், நக்கறுப்பேன். கள்ளனிடம் நான் இருப்பேன், பின் காட்டி கொடுத்திடுவேன். இன்னைக்கு நினைக்கலாம் நாம நல்லா இருக்கிறோம், நிறைய செஞ்சிருக்கிறோம், நமக்கு ஆண்டவன் துணையா இருக்கிறான்னு என்ன அநியாயம் வேணாலும் செய்யலாம். ஆனால் எந்த கோர்ட்ல வேணாலும் தீர்ப்பு மாறலாம் நண்பர்களே. ஐயாவுடைய கோர்ட்ல மட்டும் தீர்ப்பு மாறவே செய்யாது. நடு தீர்ப்பு கேட்பதற்கு நாள் அடுத்து வருகிறது. இந்த கலியுகத்தில் நிறைய கண்முன்னே நடந்து கொண்டிருக்கிறது. குடியிருந்து கொலைகள் செய்வேன், கொலை கழுவில் போட்டிடுவேன். முன்னாலே ஒடுக்க வந்த ஒருவரையும் விட்டதில்லை. குடியிருந்து கொலைகள் செய்வேன், பின் கொலை கழுவில் ஏற்றிடுவேன். நானே போட்டுருவேன். நீ நினைக்கலாம் இன்னைக்கு நம்ம தப்பு பண்ணிட்டோம், கொஞ்ச காலத்துல பெரிய பணக்காரன் ஆயிட்டோம், ஐயாவுக்கு தான தர்மம் செய்யறோம், கோயிலை கட்டுறோம், கோபுரத்தை கட்டுறோம், கொடிமரத்தை வைக்கிறோம், என்ன வேணாலும் வைக்கிறோம், நம்ம செய்த பாவத்துக்கெல்லாம் தீர்ப்பு கிடைச்சிரும், நல்லது கிடைச்சிரும் நினைக்கிறீங்களா? என்ன செய்தாலும் நாம் செய்த பாவத்திற்கு தண்டனை உண்டு, அநியாயத்துக்கு தண்டனை உண்டு. ஆமாம், யாரையும் ஐயா விட்டதில்ல, சொல்லியிருக்கிறாரு. முன்னாலே ஒடுக்க வந்த ஒருவரையும் விட்டதில்லை. எதிர்த்தவனை வைத்தேனோ உங்கள் இரு காதும் கேட்கலையோ. பிடித்தவனோட இருப்பேன், அவன் உயிரை பிள்ளை போலாக்கிடுவேன். எதிர்த்தவனை வைத்தேனோ உங்கள் இருகாதும் கேட்கலையோ. ஐயாவுக்கு எதிராக எந்த காரியம் செஞ்சாலும் அவன் இருக்க போறதில்ல, அவன் ஐயா கிட்ட போய் சேர போறதும் இல்லை. அன்பானவர்களே, ஐயா எப்படி இருப்பார்? பிடித்தவனோட இருப்பேன், அவனை பிள்ளை போலாக்கிடுவேன். கண்டதுண்டமாய் அழியுதப்பா, கைலாசம் புரண்டு போச்சு. இது சத்திய வாக்கு. அதர்ம காரியங்கள் யார் செய்தாலும் இந்த சத்திய வாக்கை நினைத்து மனம் திரும்புங்கள். இல்லையேல் ஏன் சொல்லுகிறேன் என்றால், அன்று கங்கை கரையிலே காராம் பசுவை கொன்றவர்கள், அந்த தவறினை செய்தவர்கள் இன்று உலகிலே இல்லை. ஆம் அன்பர்களே, ஐயா சொன்னது போல் சிரிப்பாரோடு இருப்பேன், நகைப்பேன், அக்கறுப்பேன், கள்ளனிடம் இருப்பேன், பின் காட்டிக் கொடுத்திருவேன், குடியிருந்து கொலைகள் செய்வேன், பின் கொலை கழுவில் போட்டிடுவேன் என்று சொன்னது போல ஐயாவுடைய அந்த நீதிமன்றத்திலே தீர்ப்புகள் சரியாகத்தான் எழுதப்படும்.
எல்லாரும் சொல்றாங்க, நான் வைண்ட சாமிக்கு அதை பண்ணேன், நான் கோயிலுக்கு இதை செய்தேன், நான் அன்னத்தை வச்சேன், ஆனா என்ன ஐயா சோதிக்கிறாரே என்கிற காலம். நாம் நடந்து வந்த பாதையை ஒரு நிமிடம் திரும்பி பார்க்க வேண்டும். ஏதேனும் தவறுகள் செய்திருக்கலாம், தப்புகள் செய்திருக்கலாம். ஆம், தப்புகள் செய்தால் அதற்கு தண்டனை உண்டு. தவறுகள் செய்தால் மனதை திருத்திக் கொள்ளுங்கள். என் அப்பனிடம் சேர்ந்து பாருங்கள். அனைத்திலுமே இந்த உலகத்திலே ஐயாதான் இருக்கிறார். நல்லவங்க கிட்ட இருக்கிறார், பொல்லாதவங்க கிட்ட இருக்கிறார். அநியாயம் செய்தவங்கிட்ட இருப்பார், அப்புறம் அவனை காட்டி கொடுத்துருவார். ஆண்டவர்களே, என்ன நடக்கிறது நாட்டில்? அநியாயம் செய்ய கூட இருக்கிறான்னு நினைச்சுக்குங்க, ஆனா கடைசியில் ஆண்டவன் கையை விட்டுருவார். ஆனா நல்லவங்களை சோதிப்பான், ஆனா என்னைக்குமே கைவிட மாட்டான். அதனாலதான் இந்த கலியுக வாழ்வுல அநியாயங்கள் செய்வதை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லுகிறார். உந்து திரியும் உயிர் பிராணிகளை சார்ந்து நீ கிடைக்காதே. உந்து திரியும் உயிர் பிராணிகளை வதைக்க வேண்டாம் கண்டு மக்கா. ஊர்ந்து திரியும் உயிர் பிராணிகளை வதைத்தல் கூடாது. எல்லா உயிர்லயும் ஐயா இருக்கிறாரு. ஆட்டத்தின்னா மாட்டத்தின்னா பறவையத்தின்னா, அட எதையா விட்டு வச்சான்? பூனையத்துங்கிறான். இந்த வேலையில போற ஓனான விட மாட்டாங்கிறான், அதை பிடிச்சி இடிச்சு தின்னுட்டு இருக்கிறான். ஏதை விட்டுறான்? சீனா நாட்டில் ஒண்ணுமே விட்டு வைக்கிறது இல்ல, பூச்சிய கூட விடுறதில்ல, பாச்சா பள்ளி எதையும் விடுறதில்ல. ஜப்பான்ல எல்லாம் நாயை கொண்டு திங்குறாங்களாம். கருப்பு கலர்ல நாயை வளர்த்து அதை போட்டு சாப்பிடுறான். இப்படி எல்லாம் சாப்பிடுறது நல்லதா? அன்பாயிரு, எவ்வுயிர்களிடத்தும் அன்பாயிரு. அன்பு வழி, அதுதான் ஐயா வழி. ஐயா வழி வேணுமா? ஐயா வழிக்கு வருகிறியா? உன் மனசுல அன்பு இருக்கணும். மனிதனுக்காக மட்டுமல்ல, மனிதர்களை, உலகத்தை காக்கும் மாயவனுக்காக கூட இந்த மாதிரி உயிர் பிராணிகளை வதைப்பது கூடாது. ஏன்? எந்த சாமி கேட்டுச்சு எனக்கு அதை வெட்டு இதை வெட்டுன்னு? எந்த சாமி கேட்டுச்சு? நாட்டுக்குடைய நாராயணர்க்கு, ஐயா நாராயணர்க்கு நாட்டுக்கூடை பூசை வேண்டாமப்பா. இரத்தவரி தீபதூபம் இலை பட்டை முதல் பலிபாவம் எல்லாம் வேண்டாமப்பா. அன்பை காட்ட வேண்டியவர்கள் நாம். அதை விடுத்து ஆண்டவன் பெயரிலே அநியாய பாவங்களை செய்யலாமா? கூடாது அன்பர்களே, கூடாது. இறைவன் பெயரிலே பலியிடுவது மனித வாழ்வுக்கு உகந்தது அல்ல. நாட்டுக்கு அறிவிதி நான் நாராயணனும் நான், பட்சி பறவை பல ஜீவ சந்துக்களை நிச்சயமாய் படைத்த நீலவண்ண நாதனும் நான், நாதனும் நான். நாட்டுக்கு அறிவிதி நான், நாராயணனும் நான், பட்சி பறவை பல ஜீவ சந்துக்களை நிச்சயமாய் படைத்தேன் நீலவண்ணம் நாதனும் நான். என் அன்பானவர்களே, நம் அப்பன் சாதாரணமானவானா? இந்த உலகத்திலே எங்கும் நிறைந்தவன் அல்லவா? மண்ணேழும் அளந்த மாய பெருமாளும் நான், விண்ணேழும் அளந்த விஷ்ணு திருவுளம் நான். ஏகம் படைத்தவன் நான், எங்கும் நிறைந்தவன் நான்.
ஆகப் பொருள் மூன்றும் அடக்கம் ஒன்றானதினால் நாதக்கடல் துயின்ற நாகமணி நான் அல்லவோ சீவசந்துக்கெல்லாம் ஜீவனும் நான் அல்லவோ. அகில திரட்டு மூலமாக ஐயா அற்புதமாக உணர்த்துகிறார். சீவ செந்துக்கெல்லாம் ஜீவனும் நான் அல்லவோ. அனைத்தும் படைத்தவன் மட்டுமல்ல அன்பானவர்களே, அனைத்து ஜீவனும் ஐயாதான். அனத்துமாய் ஆனவர் நம் ஐயா, அனைத்தும் கடந்தவர் நம் ஐயா. அண்டவகிர் அண்டமெல்லாம் நிறைந்தவர், அணுவுக்கும் அணுவானவர் நம் ஐயா வைகுண்ட பரம்பொருள். ஆகவே இறைவனுடைய பெயரால் உயிர்களை படைத்த இறைவனுக்கு உயிர்களை பலி கொடுப்பது, இறைவனுக்கு உயிர்களை பலியிடுவது முறைதானா? அந்த இறைவனே அதை வேண்டுவானா? எல்லா உயிர்களிடத்தும் இறைவன் இருக்கிறான், அந்த உயிரிலே ஐயா தானே இருக்கிறாரு. அப்ப இறைவனையே இறைவனுக்கு பலியிடலாமா? நம் பாவங்களுக்கு நம் மனதில் உள்ள கலிமாயைகள் அகல்வதற்காக, கலி வாழ்வில் சான்றோர்கள் சுகப்பட வேண்டும் என்பதற்காக ஆதி நாராயண வைகுண்டமே அடி வாங்கினாரே, அதை கொஞ்சம் நினைச்சு பாப்போமா. எந்த உயிரையாவது ஐயா துன்புறுத்துவாரா? ஐயா இல்லையே. ஐயா அப்படி நினைக்க மாட்டாரு. ஏன்? நம்ம பாவத்துக்காக, நாம் பட்ட துன்பங்களுக்காக ஐயா வந்து கஷ்டப்பட்டார். தட்சிணா பூமியில சுவாமி தோப்புல ஐயா அமர்ந்திருந்து அருள் கொடுத்து கொண்டிருக்கிறார். கலிநீச மன்னனுடைய படைகள் வருகிறது. ஐயாவை பிடிக்கிறான். ஓடி வந்து வெடிப்படங்கால் ஐயா ஓங்கி அடிச்சான். ஐயா கவிழ்ந்து விழுகிறார். அந்த நேரத்தில் கூட அங்க நடந்தது என்ன? சுற்றி இருந்த சாந்தோர் குல மக்கள் எல்லாம் கோபத்திடையே எழுந்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஐயா, என்ன இது ஆச்சரியம்! ஆணையிடுங்கள், ஆளுக்கு ஒருவர் ஆவாரோ இந்த நீசர்கள், அடித்து நொறுக்குகிறோம் என்று வீறு கொண்டு இழந்தார்கள். ஆளுக்கு ஒருவன் ஆவானோ இந்த நீசன் எல்லாம், தூளுபோல் ஆக்கி விடுவோம் என்று சான்றோர்கள் தார்மீக பாய்த்து எழுந்தார்கள். எவ்வளவு ஆக்ரோஷமாக எழுந்திருக்காங்க பார்த்தீங்களா? ஐயாவுடைய திருமேனியை புண்படுத்துகிறான் நீசன். சான்றோர்கள மக்கள் கொதித்தார்கள். அந்த நேரத்திலும் நம்ம ஐயா என்ன சொன்னார் தெரியுமா? பொறுத்து இருந்தவரே, ஐயா இருந்தவரே, பெரியோரே ஆகும் மக்கா. அறுத்திட வென்றாலே கலி என்றாலே அபூர்வமோ என்றனக்கு. பொறுத்து இருங்கோ, நீங்கள் பெரியவராயாவீர்கள். பொறுத்து இருந்தவரே பெரியோரே ஆகும் அக்கா. அறுத்திடவென்றால் அபூர்வமோ என்றனக்கு. ஐயா எவ்வளவு அழகாக சொல்லுகிறார், அமைதியாக சொல்லுகிறார். யார் இந்த காலத்தில் இப்படி சொல்ல முடியும்? தன்னுடைய உடம்புக்கு நோவு வருகிறது, அதுவும் பிறநாள் வருகின்ற பொழுது யார் சிரிக்க முடியும்? யார் பொறுமையை சொல்ல முடியும்? அது இறைவனால் மட்டுமே முடியும். அந்த இறைவன் சொல்லுகிறார், பொறுத்து இருந்தவரே பெரியவரே ஆகும் அக்கா. அறுத்திட வென்றாலே அபூர்வம் எந்தனக்கு. வம்பு செய்வதை பார்த்து வதைக்க வந்தேன், வதைக்க வந்தேன். நீச குலத்தை நானும் அப்பா. அன்பு குடி கொண்ட அதிக மக்கா நீங்கள் எல்லாம், அன்புதனை குடி கொண்ட அதிக மக்கா நீங்கள் எல்லாம்
நிறைந்தவனை கயவர்கள் கட்டி இறுக்கி கைவெடியால் இடித்து அடித்த போதும் தன் மக்களுக்காக அத்தனையும் சுமந்தாரே. பொறுத்து இருங்கப்பா, பொறுத்து இருந்தால் பெரியவனாய் ஆகுவீர்கள். அறுத்திடவென்றால் அபூர்வமோ என் அன்பு பிள்ளைகளே, வம்பு செய்வதை பார்த்து வதைக்க வந்தேன் இந்த குலத்தை. இந்த கலியன் செய்வது என்னவென்று அறியாமலே செய்து கொண்டிருக்கிறான். கைதட்டும் பொழுதோ கண் தட்டும் நேரமோ, கலியன் இருப்பதெல்லாம் கண்டுகொள்ளு என் மகனே. கை தட்டும் பொழுதோ அல்ல கண் தட்டும் நேரமோ, இந்த கலியன் இருப்பதெல்லாம் இந்த உலகையே ஆளுகின்ற ஐயா நினைச்சா ஒரு நிமிஷம் பொறுக்குமா? இல்ல ஒரு நொடி பொறுக்க முடியுமா? இந்த உலகம் என்ன பாடுபடும்? ஐயா தான் சொல்றாரு, எல்லாம் என் முக்கால் அடிக்குள்ளன்னு. அந்த முக்கால் அடியை ஒரு அமுக்குன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு வச்சிருக்கிறாரு. ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? ஐயா அற்புதமா சொல்லியிருக்கிறாரு, கைதட்டும் பொழுதோ கண்டட்டும் நேரமோ, கலியன் இருப்பதெல்லாம் சிவனே ஐயா. வட்டக்கிலுகிலுப்பை தட்டி முடிந்து விட்டால் வையகம் அழிந்திடுமே சிவனே ஐயா. திருமேனி திரு கண்ணை சற்றே திறந்து விட்டால் சீமை அழிந்து போமே சிவனே ஐயா. வட்ட கிளுகிழுப்பை தட்டி முடிந்து விட்டால் வையகம் அழிந்திடுமே. திருமேனி திருக்கண்ணை சற்றே திறந்து விட்டால் சீமை அழிந்து போமே. என் அன்பான ஐயாவின் பிள்ளைகளே, ஐயா முழுமையாக திறந்து பார்த்தார், இந்த உலகமே இல்லை, எல்லாம் அறகுறைதான். அந்த பார்வையிலே இந்த உலகம் இவ்வளவு சுத்துதுன்னு சொன்ன, இந்த கலியை அழிக்க வேண்டும் ஐயா அப்படியே விழித்து விட்டால், கண்ணை திறந்து பார்த்து விட்டால் இந்த சீமை அழிந்து போய்விடும். சிந்தி கிடக்கும் ஐயர் பந்து முடிந்து விட்டால் சீமை அழிந்திடுமே சிவனே ஐயா. ஊமை போல் இருப்பதை வாயை திறந்து விட்டால் உலகம் அழிந்திடுமே சிவனே ஐயா. அவிழ்ந்து கிடக்கும் தலைமுடியை முடித்து விட்டால் போதும், இந்த சீமை அழிந்து போகும். இத்தனை சக்திகளை உள்ளடக்கி மணி உருக்கொண்ட மகத்துவநாதன் நமக்கு உரைப்பது என்ன? அன்பு, பொறுமை, தர்மம். மகனே, உன் தூய்மையான உள்ளத்தை கொடு, பரிசுத்தமான அன்பை கொடு. ஐயா கேட்கிறாரே, கொடுத்தோமா? அவர் கூறிய அறிவுரைகளை கேட்டு நடக்கிறோமா? என் அன்பான ஐயாவின் பிள்ளைகளே, ஐயா உன் தூய்மையான இதயத்தை தான் கேட்கிறார். வேறு எதையும் ஐயா கேட்கவில்லை. என்ன கேட்டார்? பொக்கணமும் புலித்தோலும் பூமாலை கேட்கவில்லை, மற்புடைய தேங்காய் பழம் வாழைக்காய் கேட்கவில்லை, ஆடுகிடாய் கோழி பந்தி கோழி பந்தி அறுத்து வெளி கேட்கவில்லை, கேட்கவில்லை. பொக்கணம் கேட்டாரா ஐயா? புலித்தோல் கேட்டாரா? பல்லாம் நாட்டில் நிறைய பேர் அதை தான் கொண்டு போறாங்க. சாய்மார் உட்கார்ந்துருக்கணும்னா புலித்தோல் வேணும், மாந்தோல் வேணும். இதெல்லாம் என்னது? ஒரு உயிரை கொன்று அந்த உயிரை பொதிந்திருக்கின்ற அந்த தோலை எடுத்து அதில் உட்கார்ந்து இருந்தால்தான் ஞானம் கிடைக்குமா? எந்த வேதம் சொல்லி இருக்குது? பிற உயிர்களை துன்புறுத்தாதே என்று சொல்லி இருக்குது. அந்த உயிர்களை கொன்று அதிலிருந்து கிடைக்கும் ஆடையை விரித்து அதிலிருந்து ஆன்மீகம் போதித்தால் தான் இந்த மக்களுக்கு ஏற்குமா? ஞானம் கிடைக்குமா? இன்னைக்கு எப்படி எல்லாம் போகுது?
மூட நம்பிக்கை ஐயா வளர்த்தாரா? பொக்கணம், புலித்தோல் யார் கேட்டார்? இன்னைக்கு நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு. பூமாலை கேட்டார் ஐயா? மற்புடைய தேங்காய் பழம் வாழைக்காய் கேட்கவில்லை. என் அன்பானவர்களே, சிந்தித்து பாருங்க. ஐயா என்ன கேட்டாரோ அதை நாம கொடுக்கல, ஆனா என்னென்னமோ கொடுக்கிறோம். ஆடு கிடாய் கோழி பன்றி உயிர்கள் எல்லாம் அறுத்து பலி கேட்கவில்லை. எந்த இறைவன் அதை கேட்கல, நாமளாட்டி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் விட்டுறோம். ஐயா கேட்கல. பொங்கரிசி கோழி முட்டை பொரித்த கறி கேட்கவில்லை. உருக சுட்ட பணியாரம் அவள் உருண்டை கேட்கவில்லை. கருக சுட்ட முறுக்குகளும் கடையல் பால் கேட்கவில்லை. பொங்கரிசி கேட்கல, பொரித்த கறி கேட்கல, கோழி முட்டை கேட்கல. எனக்கு நல்ல உருக சுட்ட பணியாரத்தை கொண்டா, இல்ல அவலை கொண்டா, பொரிய கொண்டா, உருண்டைய கொண்டா, முறுக்க கொண்டா, கடையல் பாலை கொண்டா, எதையும் கேட்கல. கேட்காத ஒண்ண நாம செஞ்சுட்டு இருக்கிறோம். பொக்கணமும் கேட்கவில்லை, புலித்தோலும் கேட்கவில்லை. இறைவனின் அடியார்களுக்கு உயிரினங்களின் தோலிலே அமர்வதை கூட ஐயா கேட்கல. எல்லா உயிர்களிடத்தும் அன்பு காட்ட சொன்னார் ஐயா. அப்புறம் எப்படி பலிய கேட்பார்? என் அன்பானவர்களே, கேட்கவில்லை கேட்கவில்லை என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இதன் முடிவையும் நான் சொல்லுவேன், கொஞ்சம் யோசிச்சு கேளுங்க. ஒரு காசும் கேட்கவில்லை, உம்மையவளே அறிவாயோ. என்னை ஒன்றும் சொல்லாதே, இறையவனோ அறியலையோ. பிச்சிப்பு அச்சுமாலை பொரியவலும் கேட்கவில்லை. நல்லெண்ணெய் பின்னாக்கு ராசாவும் கேட்கவில்லை. தெய்வகன்னி வெச்ச பிள்ளை செடிதோறும் அலைகிறாரே. பேயச்சி தின்று அவர் பேய் போலே அலைகிறாரே. அன்பானவர்களே, ஐயா ஒரு காசும் கேட்கல. நம்மிடம் காசு பணம் கேட்கவில்லை. கேட்காமலே நம்ம காசு போட்டுவிட்டு அதை கொடுத்துட்டு இதை கொடுத்துட்டு என்ன சொல்றான்? அந்த சாமிக்கு நான் அதை செஞ்சேன், இந்த சாமிக்கு நான் இதை செஞ்சேன், கடைசியில் எனக்கு ஒண்ணுமே செய்யவில்லை. இது மனிதன் குறைபட்டு கொண்டிருக்கின்ற வசனம். நிறைய பேர் என்கிட்ட சொல்லிருக்காங்க, என்னையா இந்த சாமி கும்பிட்டா ரொம்ப சோதனையா இருக்குது, பெரிய சோதனையா இருக்குது. நான் அவருக்கு அதை கட்டி கொடுத்தேன், இதை கட்டி கொடுத்தேன். நான் வாரம் தவறாம பால் வச்சேன், முதக்கிழமை தவறாம பதிக்க போனேன். நான் ஐயாவுக்கு சந்தனம் கூட எடுத்தேன், நான் ஐயாவுக்கு தென்னம்பிள்ளை கொண்டு வச்சேன். ஆனா எனக்கு ஐயா கை விட்டாரு. என்ன கேட்டார் ஐயா? இதையெல்லாம் ஐயா கேட்டாரா? நீயா மனசுல நினைச்சு நான் இதை வச்சிருவேன் அதை வச்சிருவேன்னு சொல்லி கொடுக்கிறது, அப்புறம் ஐயா அதை செய்யல இதை செய்யலன்னு சொல்லுவது. கலியுகத்தில் நானும் வலியவர்களை போல காசுக்கும் அலைந்ததுண்டோ சிவனே ஐயா. முக்காலும் காணிக்கைகள் வேண்டி மாடப்பள்ளிகள் முடிக்கவும் சொன்னதுண்டோ சிவனே ஐயா. நான் அதெல்லாம் கேட்கிறேனா? கலியுகத்தில் நானும் வலியவர்களைப் போல காசுக்கும் அலைததுண்டோ? நான் எனக்கு காசு கொடு காசு கொடுன்னு அலைஞ்சனா? எனக்கு மடத்தை கட்டு, எனக்கு அந்த கோபுரத்தை கட்டு,
எனக்கு இந்த பக்கம் ஒரு பெரிய கடைகண்ணியை கட்டு, என் ஆலயத்துக்கு அதை கட்டு இதை கட்டுன்னு ஏதாவது நான் கேட்டனா, முக்காலும் காணிக்கைகள் வேண்டி மடப்பள்ளிகள் முடிக்கவும் சொன்னதுண்டோ? இது ஐயா கேட்கிறார். நான் இதெல்லாம் கேட்டனா? அதான் ஐயா சொல்லிவிட்டார், எப்பா நான் ஒரு காசும் கேட்கலடா, உமையிலே அறிவாயோ, என்னை ஒன்றும் சொல்லாதே, இறைவனும் அறியவில்லையோ என்று ஐயா சொல்லுகிறாரே. என்ன ஒன்றும் குத்தம் சொல்லாதடா, நான் எதை கேட்டனே அதை நீ கொடுக்கவில்லையே. இந்த கலியுகத்தில் ஐயா மற்றவர்களைப் போல காசு பணம் கேட்கவில்லை. எனக்கு நிறைய கொண்டு வாருங்கள் என்று ஐயா கேட்கல. முக்காலும் காணிக்கைகள் வேண்டி மடப்பள்ளிகள் முடிக்க சொல்ல உண்டோ? என் மக்களே, எனக்கு பணம் வசூல் பண்ணி மடங்கள் வையுங்கள் என்று நான் கேட்டனா? அன்பர்களே, காணிக்கை என்ற பெயரில் காசு பணங்களை கண்ட இடங்களில் போடாதீர்கள். இது ஐயாவுடைய பிள்ளைகள் மனசுல வச்சிருக்க வேண்டிய ஒண்ணு. இன்று முதல் எல்லோரும் ஏகாவரா தஞ்சமென்று ஒன்று போல் எல்லோரும் ஒரு புத்தியாயிருங்கோ, காணிக்கை இடாதுங்கோ, காவடி தூக்காதுங்கோ, வீணுக்கு தேடுமுதல் விருதாவில் போடாதுங்கோ. இன்று முதல் எல்லோரும் ஏகாபரா தஞ்சமென்று ஒன்று போல் எல்லோரும் ஒரு புத்தியாயிருங்கள், காணிக்கையிடாதீர்கள், காவடி தூக்காதீர்கள். அன்பர்களே, பல இடங்கள்ல, அதாவது ஐயா அமர்ந்திருக்கும் பதிகளிலும் சரி தாங்கல்களிலும் சரி, கண்ட கண்ட இடங்கள்ல காசுகளை போடுறது கூடாது. அது நம்ம வழிபாட்டுக்கு முறையான செயலும் அல்ல. நான் ஒரு தடவை பார்க்கிறேன், சாமி தோப்பு ஐயாவுடைய தட்சிணாபதிக்கு வர்றோம்னு சொன்னா, அங்க ஐயா அநியாய கலிநீசனை அடக்கி ஆள்வதற்காக இந்த மக்களை ஒற்றுமை என்ற ஒரு அழகான அரங்கத்திற்குள் சேர்ப்பதற்காக முத்திரை கிணறு வழிபாட்டை ஐயா துவக்கினார்கள். சாதாரண கிணறு அல்ல, அது அற்புதமான முத்திரை கிணறு. இந்த கலியுகத்திலே ஒப்பற்ற தீர்த்தம் முத்திரை தீர்த்தம். ஆதிக்க வரையில் கலிநீசன் ஆண்டு கொண்டிருந்த பொழுது அவனை அடக்கி எழுந்தது முத்திரை பதம். அந்த பதத்திலே தீர்த்தம் ஆடினால் தீராத நோயெல்லாம் தீரும், மாறாத மாயைகள் மாறும், மந்திர தந்திர வைத்திய வாகட அத்தனை சூரியங்களும் தீரும், கூங்குருடு செவிடு கொடிய கண்ணப்பித்து குஷ்டம் போன்ற நோய்களும் தீரும். அப்படிப்பட்ட அற்புதமான கிணறு அந்த முத்திரை கிணறு. இந்த முத்திரை கிணறு வழிபாடுகள் ஐயா நமக்கு தந்தவை. நான் ஒரு நாள் பார்க்கிறேன், ஐயாவுடைய பிள்ளைகள் வந்து பதம் விடுறாங்க. பதமிட்டு 5 தடவை கையில பதம் வாங்கி அருந்தி பதக்கிணத்தை 5 முறை சுற்றி சேவித்து பதிக்கு வருவது வழக்கம். ஆனால் சிலர் இதையெல்லாம் முறையாக செய்து விடுவார்கள். பதம் விடுறாங்க, பதம் குடிக்கிறாங்க, அப்புறம் சுற்றி சேவிக்கிறாங்க. அவ்வளவு செஞ்சுட்டு என்ன பண்றாங்க தெரியுமா? பல கிணறை தொட்டு கும்பிட்டு மடியில இருந்து காசு அள்ளி கிணத்துக்கு போடுறாங்க. நான் பார்க்கிறேன், என்ன இது வேடிக்கையான செய்தியாக இருக்கிறது. ஏன் இவர்கள் பணத்தை காசை அள்ளி அங்கே போடுகிறார்கள்? கிணற்றுக்குள் காசு போடுவதனால் என்ன பலன்? இது என்ன செய்யும்? இந்த காசை போட்டால் அதனால் நாம் செய்த பாவம் தீர்ந்து விடுமா? அல்லது அந்த பணம் வீட்டுக்குள் வந்து கோடி கோடியாக நம்முடைய வீட்டுக்குள்ளே கொட்டி கொண்டு இருக்குமா? இப்படிப்பட்ட எண்ணம் வளரலாகுமா? அப்படி போடுவதும் முறைதானா? தெரியல. ஐயா மூட நம்பிக்கையை வளர்க்கல. காசை கொண்டு கிணற்றில் போட வேண்டாம், அது சரி. அதன் பிறகு ஐயாவை சுற்றி சேவித்து வருகிறோம். வடக்குவாசல் அற்புதமான இடம், ஐயாவின் தவவாசல். 1008 அவனிக்கு வந்த ஐயா தவம் இருந்த அற்புதமிடம். அதில் அன்பர்கள் அமைதியாக ஐயா சிவசிவ அரகரா சிவசிவ அரகரா, அந்த வார்த்தைக்கு ஒரு தனி மவுசு உண்டியா. ஐயா சிவ 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 அரகர அரகர சிவ 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 அரகர அரகரா.
அன்பானவர்களே, இதன் தொடர்ச்சியை அடுத்த ஒலிநாடாவில் கேட்டு பயன்பெறுங்கள்.